Hi, this is Dhanush here. You are watching Cricket Junction with me and the exclusive show name Cricket Classics. ஸோ வாரம் வாரம் நம்ம வந்து ஏதாவது ஒரு கிளாசிக் மேட்சை பற்றி நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கேன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரம் நான் பேச போகிற மேட்ச் வந்து எஸ் இன்டீட் பெஸ்ட் கிளாசிக் மேட்ச்னு தான் சொல்லுவேன். எஸ் த ஃபேமஸ் ஆஸ்திரேலியன் டூர் ஆஃப் இந்தியா. ஆஸ்திரேலியா வந்து இந்தியாவுக்கு வந்த டூர்லேயே ரொம்ப ஃபேமஸான டூர்னு இதை சொல்லி ஆகலாம். 2001 இந்த டூர் நடக்குது. சௌரவ் கங்குலி வந்து இந்தியா சைடை கேப்டன் பண்ணுறாரு. த ஃபேமஸ் ஸ்டீவ் வா ஆஸ்திரேலியன் டீமை கேப்டன் பண்ணுறாரு. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி செகண்ட் டெஸ்ட் மேட்ச். ஓகே, ஏன் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் பற்றி சொல்கிறேன்னா உங்களுக்கு நான் இப்போ சொல்ல சொல்ல உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த டெஸ்ட் வந்து த பிரின்ஸ் ஆஃப் கோல்கட்டா நம்ம சௌரவ் கங்குலி அவரோட சொந்த ஊரில் நடக்குது. எஸ், ஈடன் கார்டன்ஸில் நடக்குது. இந்த மேட்ச் வந்து ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மேட்ச். அந்த காலத்தில் டெஸ்ட் மேட்ச்சுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருந்துச்சு. அந்த 5 நாள் டெஸ்ட்ன்றது வந்து இட்ஸ் உண்மையிலேயே வந்து ஒரு கிரிக்கெட் ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஃபார்மேட்டாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற ஃபார்மேட் மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, ஸோ இது வந்து ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பிளேயர்ஸ் இருந்தாங்க இந்தியன் டீமை பொறுத்தவரை. நயன் முங்கியா வாஸ் தேர், வெங்கடேஷ் பிரசாத், வெங்கடபதி ராஜு அண்ட் நியூ கமர்ஸ்னு பார்க்கும்போது ஜஹீர் கான், ஹர்பஜன் சிங். ஹர்பஜன் சிங் வந்து ரொம்ப ரொம்ப நியூ கமர். அண்ட் ஆஃப்கோர்ஸ் த காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் அவர் இருந்தார். அண்ட் ஓப்பனிங் பேர் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஒரு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் தான். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் தாஸ், நம்ம இப்போ ஃபேமஸாக கமெண்ட்ரியில் கலக்கிட்டு இருக்க சடகோபன் ரமேஷ். ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச். ஆஃப்கோர்ஸ் வி ஹேட் டூ ஐகானிக் பிளேயர்ஸ் இன் திஸ் லிஸ்ட். டெஸ்ட்டை பொறுத்தவரை த வால் அப்படின்னு சொல்லப்பட்ட ராகுல் டிராவிட் அண்ட் ஆஸ்திரேலியாக்காகவே நம்ம வளர்க்கப்பட்ட விவிஎஸ் லக்ஷ்மன் தான் சொல்லணும். ஏன்னா அது நம்ம எப்படி நம்ம வந்து பாகிஸ்தான் சில பிளேயர்ஸ் வந்து இந்தியாவோட மட்டும் அடிப்பாங்களோ அதே மாதிரி லக்ஷ்மன் மாத்திரம் ஆஸ்திரேலியாவோட மாத்திரம் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் வந்துடும். சரி, இந்த சைடு வரலாம். ஆஸ்திரேலியா சைடு கிளென் மெக்ராத், ஜேசன் கில்லஸ்பி, அதாவது த பெஸ்ட் ஸ்பின்னர் இன் த வேர்ல்டு. முத்தியா முரளிதரனுக்கு அப்புறம்னு சொல்லலாம், முன்னாடின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு டிபேட்டபிள் கான்செப்ட் தான். ஷேன் வான், அஃப்கோர்ஸ் ஸ்டீவ் வா வந்து கேப்டன் பண்ணுறாரு. மைக்கேல் ஸ்லேட்டர், ஜஸ்டின் லேங்கர், அஃப்கோர்ஸ் ரிக்கி பாண்டிங், இப்போ வந்து பஞ்சாப்க்கு கோச் பண்ணிட்டு இருக்க ரிக்கி பாண்டிங். ஸோ இட்ஸ் அ பவர் பேக் டீம் தேர். ஸோ இந்த டெஸ்ட் நடக்குது. ஆஸ்திரேலியா வாஸ் எப்பவுமே ஒரு டாமினண்டான டீம் தான் டெஸ்ட்டை பொறுத்தவரை. அதுவும் வந்து ஒரு ஏஷியன் பிச்சில் வந்து அவங்க ஊரே பயங்கரமாக ஆடுவாங்க. நம்ம ஊரில் வெதரை தவிர தேல் பி ஈஸிலி ஏபிள் டு ஸ்கோர் ரன்ஸ். அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் தான் மைண்ட் செட் அங்கே. ஸோ ஆஸ்திரேலியா வந்து ஆடுறாங்க. இன்ஃபேக்ட் ஐ ஃபர்காட் டு டெல் அபவுட் மேத்யூ ஹேடன். ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஆஸ்திரேலியா ஒன் த டாஸ் அண்ட் தே எலெக்டட் டு பேட். ஸோ தே வாண்ட் டு புட் சம் ஸ்கோர்ஸ் ஆன் த போர்ட். ஸோ 445 ரன்ஸ் அடிக்கிறாங்க. அண்ட் கேப்டன் ஸ்டீவோ வந்து ஒரு செஞ்சுரி அடிக்கிறாரு. 445 ரன்ஸை இந்தியா வந்து செகண்ட் இன்னிங்ஸில் ஆடுறாங்க. யூ ஒன்ட் பிலீவ். அதாவது அந்த போலிங் அட்டாக் வாஸ் டெட்லி. நான் சொன்ன மாதிரி மெக்ராத், கில்லஸ்பி, வான் இவங்கெல்லாம் பயங்கரமான போலர்ஸ். கேஸ்ப்ரோவிஸ் அவர் வேற இருக்காரு. இப்போ வந்து அவர் வந்து ஒரு ஃபேமஸ் போலர் தான். நிறைய இப்போ மேட்ச் ரெஃப்ரியாகவும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து போலிங் போடும்போது நம்மளால தாக்கு பிடிக்க முடியல தான் சொல்லணும். ஈவன் லக்ஷ்மன் குடன் டூ வெல், டிராவிட், சச்சின், கங்குலி மாத்திரம் கொஞ்சம் டீசெண்டான ஸ்கோரை வந்து ரன்ஸ் போர்டில் போடுறாரு. வி காட் ஆல் அவுட் ஃபார் 171. இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பொறுத்தவரை பேட்டிங் ஆடும்போது ஹர்பஜன் சிங் வந்து நல்லா காத்தாடி மாதிரி இருப்பார். அப்போ அவரோட போலிங் ஆக்ஷனே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 7 விக்கெட்ஸ் எடுக்கிறார். ஒரு ஹாஃப் ஸ்பின்னருக்கு 7 விக்கெட்ஸ் வந்து அது வந்து சூப்பர். ஏன்னா அது எப்படியுமே நம்ம ஒரு ஏஷியன் பிச்சில் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு எப்பவுமே ஃபேவரபுளாக தான் இருக்கும். ஸோ அந்த 7 விக்கெட்ஸ் எடுத்தோன்னே ஹர்பஜன் சிங் ஓகே ஒரு போலிங்கில் டீசென்ட், பேட்டிங்கில் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணலாம் பார்த்தா 171 தான் அடித்தோம். ஸோ அந்த டைமில் ஃபாலோ ஆன் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ஒரு அசிங்கமான ஒரு மூமெண்ட் கூட வச்சுக்கோங்களேன். ஸோ ஆஸ்திரேலியா ஆஸ்ட் இந்தியா டு பேட் அகைன். ஃபாலோ ஆன் ஆடுறாங்க. இப்போ ஒரு டெஸ்ட் மேட்ச் நீங்க பார்க்கும்போது 445 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. 171 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ ஆஸ்திரேலியா வாஸ் சூப்பர் கான்ஃபிடென்ட் தட் தே வில் ரெஸ்ட்ரிக்ட் இந்தியா. அந்த லீடே எடுக்க விடாமலே நம்ம தோக்கடிச்சுட்டு 1 பை இன்னிங்ஸ் எடுத்துடலான்னும் போது ஆடுறாங்க. நம்ம இந்தியனோட மைண்ட் செட் என்னாச்சுன்னா, ஐயோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபாலோ ஆன் ஆடுறோம், எப்படியாவது இந்த டெஸ்ட் மேட்சை ட்ராக்கு தள்ளியான்னு சொல்லிட்டு எஸ்எஸ் தாஸும் ரமேஷ் சும்மாவே ஒன் டே இன்டர்நேஷனலே பயங்கரமா அடிப்பாரு. ஐ மீன் டொக்கு. அவரு ஃபுல்லா நிக்கிறாங்க. பட் டக்குன்னு விக்கெட் போகுது. விவிஎஸ் லக்ஷ்மன் ஒன் டவுன் வரார். மேன், வாட் அ இன்னிங்ஸ்! நாலா பக்கமும் போகுது பால். அதாவது விவிஎஸ் லக்ஷ்மன் வந்து டிஃபென்ஸ் ஆடுவாரு, ஸ்ட்ரைக் ரேட் நல்லா ரொட்டேட் பண்ணுவார். டெஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் போர் அடிக்காத ஒரு பிளேயர் மாதிரி இருக்கும். ஷேவாக் மாதிரி அதிரடி கிடையாது, பட் இவர் ஒரு கிளாசிக்கான பிளேயர். நம்ம அதுக்கப்புறம் மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் ஹீ குடன்ட் டு இட். கங்குலி ஓரளவுக்கு ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறம் நயன் முங்கியா நத்திங். வால் அண்ட் டிராவிட் டிராவிட் அண்ட் லக்ஷ்மன் த கிரேட் வால் ஆஃப் இந்தியானே சொல்லலாம் டிராவிட. இவங்க 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. மை காட், ஆஸ்திரேலியன்ஸ் வேர் டயர்ட்.
முடியல அவங்களால. வெயில் ஒரு சைடு பொளக்குது, இந்த சைடு பேட்ஸ்மேன்ஸ் பொளக்குறாங்க. அடி அடின்னு அடிச்சு காலி பண்றாங்க எல்லா பவுலர்ஸையும். லக்ஷ்மன் ஸ்கோர் 280 ரன்ஸ். டிராவிட் ஸ்கோர் 180 ரன்ஸ். இந்தியா வேர் 657 க்ரூசிங் லைக் எனிதிங். அப்போ நான் தான் உங்களுக்கு எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஒரு அக்ரெசிவ் கேப்டன்னா நம்ம சௌரவ் கங்குலி தான், நம்ம இந்தியன் கிரிக்கெட் கேப்டன்சி ஏரால. அவர் வந்து திடீர்னு பார்த்துக்கலான்ட்டு இந்த மேட்ச்சை டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்ட்டு டிக்ளேர் கொடுக்குறாரு. எவ்வளோ, அதாவது ஒரு ஃபாலோ ஆன் கொடுத்து 657 ரன்ஸ் அடிச்சு டிக்ளேர் கொடுத்து ஒரு கெத்தா ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க இந்தியா. 380 ரன்ஸ் கிட்ட டார்கெட்டை வச்சு ஆஸ்திரேலியா வராங்க. ஆஸ்திரேலியாவோட மைண்ட் செட் இருக்கும், ஒன்று வி வில் சேஸ், இல்லைனா லெட்ஸ் கோ ஃபார் அ ட்ரா அப்படின்ற மாதிரி தான் வராங்க. ஏன்னா தெர் வாஸ் நோ டைம் இனஃப் டைம். ஸோ அப்போ வந்து இவர் நம்ம ஹர்பஜன் சிங்கு, ஜஹீர் கானு, வெங்கடேஷ் பிரசாத், வெங்கடபதி ராஜு ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷர் போலிங் அட்டாக் வந்து ஆஸ்திரேலியன்ஸ் கொடுக்குறாங்க. டக்கு டக்கு டக்குன்னு விக்கெட் போகுது. 170 ரன்ஸு ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் ஹர்பஜன் சிங் பிக்ட் 6 விக்கெட்ஸ், டோட்டலி 13 விக்கெட்ஸ் இன் அ மேட்ச். மை காட், தட் வாஸ் அமேசிங் மூமெண்ட். கோல்கட்டால த பிரின்ஸ் ஆஃப் கோல்கட்டா கங்குலி வந்து இட் வாஸ் ரூலிங் டைம் ஃபார் ஹிம். சரியான ஒரு கம்பேக். அதாவது எவ்வளோ டெஸ்ட் மேட்சஸ் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். ஒரு செகண்ட் இன்னிங்ஸை வந்து ட்ரா பண்ணியிருப்பாங்க, இல்லை ஈஸியாக ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. பட் ஒரு ஃபாலோ ஆன் கொடுத்து அந்த ஃபாலோ ஆன்லேருந்து மீண்டு வந்து அப்படியே ஒரு வின்னை ரெஜிஸ்டர் பண்ணுறது வந்து அந்த 2001 தட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்டஸ்ட் ஐ ட்ரீட்னு தான் சொல்லணும். அதாவது இந்தியன் ஃபேன்ஸ் வேர் எரப்டிங் அட் த கிரவுட். ஈடன் கார்டன்ஸ், அதாவது ஒன் ஆஃப் த பிகஸ்ட் கிரவுண்ட்ஸ் இன் இந்தியா. பயங்கரமா கிரவுட் வெண்ட் கிரேசி. இந்தியன் ஃபேன்ஸ் தே ஹோம் wherever they were, எல்லாருமே they were jumping on their feet literally. Harbhajan Singh was named the man of the match for that particular match. And of course இந்த டூர் வந்து இந்தியா சீலே பண்ணுச்சு. that was most historic moment for India. So நான் சொன்ன மாதிரி this was one of the most classical matches that India have ever played in test match format. So I hope you guys enjoyed this information with me. உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் மேட்சை பத்தி பேசணும்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க, நான் அதை டெஃபினட்டாக டிஸ்கஸ் பண்ணுறேன். மீண்டும் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு கிளாசிக்கான மேட்சோட வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Dhanush signing off from Cricket Junction and you are watching Cricket Classics with me. Thank you. Mike